நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. நடிகரும் இயக்குனருமான சிங்கம்புலி இயக்கத்தில் சூர்யா ஜோதிகா நடித்த திரைப்படம் மாயாவி. இந்த திரைப்படத்தில் மாற்றுத்திறனாளியாக நடித்து கடவுள் தந்த அழகிய வாழ்வு பாடல் மூலம் பலரையும் கவர்ந்தவர் நடிகை விஷ்ணுபிரியா. விஷ்ணுபிரியா தற்போது ஹைதராபாத்தில் வசித்து வருகிறார். விஷ்ணுபிரியா தாயார் ஏற்கனவே காலமான நிலையில் தந்தை சூரிய நாராயணன் கொடைக்கானல் குறிஞ்சி ஆண்டவர் கோவில் அருகே உள்ள சொந்த பங்களாவில் வசித்து வந்துள்ளார். கடந்த சனிக்கிழமை நள்ளிரவில் சூரிய நாராயணனின் பங்களாவில் வேலை பார்த்து வந்த ஆறுமுகம் என்பவர் அருகில் உள்ள பங்களாவை நோக்கி காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என கத்தி கூச்சலிட்டதோடு போலீசாருக்கு போன் செய்து எங்கு வர சொல்லுங்கள் என தெரிவித்துள்ளார். இதனை பார்த்து பதறிய பக்கத்து பங்களாவைச் சேர்ந்தவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனே கொடைக்கானல் காவல் நிலைய போலீசார் சூரிய நாராயணனுக்கு சொந்தமான பங்களாவிற்குள் நுழைய முயன்றபோது வெளிப்பகுதி பூட்டு போட்டு இருந்துள்ளது. பின்னர் போலீசார் அந்த பூட்டை உடைத்து பங்களாவின் உள்ளே சென்றுள்ளனர். அப்போது பங்களாவில் வேலை பார்த்து வந்த ஆறுமுகம் மற்றும் முரளி ஆகியோர் ஒரு அறையில் இருந்துள்ளனர். மற்றொரு அறையில் பங்களாவின் உரிமையாளர் சூரிய நாராயணன் நாற்காலியில் அமர வைத்தபடி உடல் முழுவதும் டேப் சுற்றப்பட்டு சடலமாக கிடந்துள்ளார். சடலத்தை கைப்பற்றிய போலீசார் உடற்கூறு ஆய்விற்காக கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்த தேனி மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் ஸ்நேகப்பிரியா சம்பவ இடத்திற்கு நேரில் சென்றார். மேலும் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மற்றொரு அறையில் இருந்த பங்களா ஊழியர்களான ஆறுமுகம் மற்றும் முரளி ஆகிய இருவரிடமும் விசாரணையை தொடங்கினர். சூரிய நாராயணனுக்கு சொந்தமான பங்களாவில் அனுமதியின்றி சுற்றுலா பயணிகளுக்கு தங்கும் அறை வாடகைக்கு விடப்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அந்த பங்களாவிற்கு வந்த 5 பேர் அவர்களின் ஆவணங்கள் எதையும் கொடுக்காமல் அறை எடுத்ததாக கூறப்படுகிறது. அந்த 5 பேரும் அறை எடுத்ததில் இருந்தே வெளியே எங்கும் செல்லாமல் அறையிலேயே இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் கடந்த சனிக்கிழமையன்று மாலை அந்த 5 பேர் கொண்ட கும்பல் பங்களாவில் இருந்த ஆறுமுகம் முரளி ஆகிய இருவரையும் துணியால் கை கால்களை கட்டி ஒரு அறையில் அடைத்ததாக கூறப்படுகிறது. அதற்கு அடுத்த அறையில் சூரிய நாராயணனை நாற்காலியில் அமர வைத்த அந்த கும்பல் அவரின் உடல் முழுவதும் கொஞ்சம் கூட இடம் இல்லாதவாறு டேப் கொண்டு சுற்றியுள்ளனர். அதில் சுவாசிக்க முடியாமல் மூச்சு திணறி சூரிய நாராயணன் இறந்துள்ளார். பின்னர் அந்த 5 பேர் கொண்ட கும்பல் பங்களாவில் உள்ள சிசிடிவி கேமராக்களின் ஹார்ட் டிஸ்கினை திருடியதோடு சூரிய நாராயணன், ஆறுமுகம், முரளி ஆகிய 3 அணிந்திருந்த தங்கச் செயின், மோதிரங்களையும் அவர்கள் திருடிச் சென்றதாக சொல்லப்படுகிறது. பின்னர் அவர்கள் வாசலில் பூட்டு ஒன்றை பூட்டிவிட்டு தப்பித்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இதில் ஆறுமுகம் நீண்ட நேரமாக போராடி கையில் கட்டப்பட்டிருந்த துணியை அவிழ்த்து கூச்சலிட்டதாக போலீசார் தரப்பில் சொல்லப்படுகிறது. சில வருடங்களுக்கு முன்பு நடிகை விஷ்ணுபிரியாவின் கணவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவர் கொடைக்கானலில் சிகிச்சை எடுத்து வந்துள்ளார். அப்போது விஷ்ணுபிரியாவிற்கு கொடைக்கானலில் கார் டிரைவராக வேலை பார்த்து வந்த பிரபாகரன் என்பவருடன் நெருக்கமான பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த விஷ்ணுபிரியாவின் தந்தை சூரிய நாராயணன் டிரைவர் பிரபாகரனை கூலிப்படையை ஏவி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இந்த வழக்கில் இருந்து சூரிய நாராயணன் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இந்நிலையில் தற்போது சூரிய நாராயணன் கொலை செய்யப்பட்டிருப்பதால் அந்த கொலைக்கு பழிவாங்க இவர் கொலை செய்யப்பட்டாரா, நகைகளை எடுத்துச் சென்றதால் அவர்கள் நகை திருட்டிற்காக இந்த கொலையை செய்தார்களா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அக்கம் பக்கத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் ஆராய்ந்து வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக கொடைக்கானல் செய்தியாளர் அரவிந்த். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.